நினைத்த நேரத்தில் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கே அடுத்த நிமிடம் வீடியோ காலில் பேசும் அளவிற்கு தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இதே நேரத்தில் செல்போன் கூட பயன்படுத்த முடியாத சில கிராமங்கள் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தை ஒட்டியுள்ள பிளவக்கல் அணை பகுதியில் பட்டுப்பூச்சி, ரகுமத் நகர், வினோபா நகர் உள்ளிட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஒரு 300 குடும்பங்கள் செல்போன் டவர் வசதி இல்லாததன் காரணமாக செல்போனே பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலையில் தவித்து வருகிறார்கள். இவர்கள் ஒரு மருத்துவ தேவைக்கு கூட ஆம்புலன்ஸ் வசதியை நாடுவதற்கு கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். குழந்தைகள் கல்வி மேம்பாட்டிற்காக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையும் இது போன்ற பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். அவர்கள் எது போன்ற அந்த டவர் வசதி இல்லாததுனால, செல்போன் பயன்படுத்த முடியாததுனால என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்போம். என்னென்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறீங்க? அதாவது சார், ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த நல்ல தகவலை நாங்கள் உடனே கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் நாங்கள் 10 கிலோமீட்டர் அங்கிட்டு போனாத்தே அந்த தகவல் எங்களுக்கு தெரியுது. இதனால் டவர் இல்லாத பிரச்சனைனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இது ஒரு சுற்றுலா மையம்ன்ற பகுதிக்கு சேர்ந்தது. இருந்தாலுமே எங்களுக்கு டவர் இல்லாத பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. இது உடனடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தால் எங்களுக்கு போதுமான வசதிகள். ரெண்டாவது, ரேஷன் கடை பிரச்சனை. டவர் இல்லாமல் 5 கிலோமீட்டர் போய் நாங்கள் ரேஷன்கள் வாங்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் மணிக்கணக்கில் நின்று ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுது அந்த டவர் கிடைக்காதனால. அதனால் எங்களுக்கு ரேஷன் கடை பிரச்சனையும் ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்குது. இதில் எங்களுக்கு நல்ல முறையாக இந்த அரசு செயல்பட்டு கொடுத்தால் எங்களுக்கு போதுமான தன்மானங்கள் பெறப்படும். எதனாலும் பேசணும்னாலும் யார்கிட்டையும் இன்னும் எந்த ஃபோனும் பேச முடியாது, வைக்க முடியாது. அவங்களா அங்கிட்டிருந்து வர்ற போனவும் நாங்கள் அட்டன் பண்ண முடியாது. நாங்களாம் ஒரு ஆத்திர அவசரம்னாலும் என்னாலும் கிழக்கவோணும் அங்கே போய் பேசணும். அதனால ரொம்ப பாதிப்பாக இருக்கும். இந்த ஃபோன்னால தான் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் எப்படிமா கூப்பிடுவீங்க? ஆம்புலன்ஸ்க்கெலாம் போய் தான் அதான் கிழக்க போகணும், 5 கிலோமீட்டர் போகணும். அவங்க இல்லைனா அவங்கக்கிட்ட யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்ககிட்ட ஃபோன் போட்டால் தான் அவங்க ஃபோன் அடித்து வர சொல்லுவாங்க. அதனாலே ரொம்ப பிரச்சனையே. இந்த ஆஸ்பத்திரிகளும்னாலும் நாங்கள் போகணும்னாலும் ஒரு ஆட்டோவிலையோ எதுலேயோ போனாலும் ரொம்ப சிரமம். இந்த ரோட்டுகளில் இங்கே ரோடு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் போட்டிருக்காங்க. இதுக்கு முதல்லாம் ரோடே நல்லா போகணும். ஒரு கர்ப்பிணி பெண்களோ ஏதோ ஒரு நாங்களே போகணும்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். ஒரு ஃபோன் போட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் எப்படி ஃபோன் பேசி போகிறது? எங்கேங்க டவரே கிடைக்காது. அதுக்கு மீறி போனோம்னா ஒத்தையில் ஒரு நைட்டு இல்லைன்னா பயமாக இருக்கும் அந்த அங்கிட்டு போனோம்னா. அதனால் எந்த வசதியும் இங்கே இல்லை. நாங்களும் இது நிறையா பேர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், சொல்லியும் பார்த்துட்டோம். அவங்களும் போர் தரமா இடத்த காட்டி கொடுங்க செய்யுங்கன்றாங்க. அவங்களும் வர்ற மாதிரி இல்லை, நாங்களும் இடம் காட்டினது மாதிரி இல்லை. அதுதான் நீங்கள் ஏதோ வந்திருக்கீங்க, உங்கள் உதவினால கூட ஒரு டவரை வைங்க. டவர் இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கோ, ஒரு அவசர எமர்ஜென்சி கால் பண்ணுறதுக்கோ, அதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. டவர் வர்ற இடத்துக்கிட்டையும் போக வேண்டியதாக இருக்குது. இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. மரக்கன்று வைக்கிறதுக்கு, செய்கிறதுக்கு. அதுக்கெலாம் மக்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. டவர் இருந்தால் அந்த வேலையை நல்லா செய்ய முடியும். இதனால டவர் இல்லாதனால 20 நாள் செலவழிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போயிடுறாங்க, ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு. டவர் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு டவர் கண்டிப்பாக வேணும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு பிரசவம் வலி இருக்குது போகுது அப்படின்னு 108க்கெல்லாம் கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? எந்த ஏரியாவில் டவர் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்ததையும் கூப்பிட முடியுது. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வேற என்னமாவது நடந்துருக்கும். அவசரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால நிறைய விஷயங்கள் நடக்கவும் செஞ்சுருக்கு. இடையிலேயே கூட பிரசவம் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. திடீர் நகர்லேருந்து அடுத்து பிளவக்கல்ல ஒரு 10-20 குடும்பம் இருக்குது. அது தாண்டின உடனே டேமில் ஒரு 300 வீடுக்கு மேலே இருக்குது. 300 வீட்டுக்கு மேலே இருக்கும்போது ஒருத்தருக்கு வண்டி இருக்கும், ஒருத்தருக்கு வண்டி இருக்காது. ஒரு பஸ் வசதி கிடையாது. நிறையா டயத்துக்கு தான் பஸ்ஸு. அதுக்கடுத்து ஆட்டோவை போய் கூமாப்பட்டியில் கூட்டிகிட்டு வரங்குள்ள அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. அது மாதிரி நிறையா இருக்குது. பிரசவம் ஆகிறவங்களும் அதே டைம் தான். திரும்ப ஆம்புலன்ஸ் ஃபோன் போட்டு ஆம்புலன்ஸ் இங்கே போடணும்.
அவுட்டரில் வந்து ஃபோன் போடணும். அதுக்கு பிறகு டவர் கிடைக்காத போது அவங்கள கூப்பிட்டு வந்து திரும்ப பிரசவம் வாங்கக்குள்ள பெரிய கஷ்டம். அது ஒரு பக்கம் இருக்குது. வேலைக்கு வந்தாக்கா திரும்ப அவசரத்துக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா, ஒரு பாம்பு கடிச்சோ, ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கும் ரொம்ப கஷ்டம். திரும்ப அதுக்கு உமாப்பட்டி போய் தான் கூப்பிட்டு வரணும். வண்டி இருந்தால் பரவாயில்ல, வண்டி இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். டவர் இந்த ஊருக்கு வர்றது ரொம்ப மிகவும் நல்லது. உங்களை கேட்குறோம். எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து இது ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணால் எங்களுக்கு எல்லா வசதிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடிக்குளத்துக்கு மேற்க நம்ம திடீர்நகரில் இருந்து மேற்க டவர் எதுவும் கிடைக்காது. ஒரு ஆத்திர அவசரம்னா போக முடியாது. இங்கே மேற்க வந்து கிழவன் கோவிலில் 10-50 வீடு இருக்குது. பட்டுப்பூச்சியில் 300 வீடு இருக்குது. இருந்தால் பிள்ளைங்க இங்கேருந்து ஸ்கூலுக்கு ஹைஸ்கூலுக்கு அங்கே தான் கூமாப்பட்டி ஹைஸ்கூலுக்கு தான் போகணும். போகிறதுக்கு பஸ்ஸு போக்குவரத்து வந்து டயத்துக்கு தான் இருக்குது. ஆட்டோ பைக்கில் போக முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ரொம்பவும் வறுமையானதில் தான் பிள்ளைங்க படித்து இங்கே வரணும். மற்றபடி எல்லா காரியத்துக்குமே ஒரு பிரசவமா ஒரு பெண்களுக்கா ஒரு எந்த ஒரு காரியத்துக்குமே ரொம்ப இக்கட்டான கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இங்கே ஒரு நல்லபடியாக இங்கே ஒரு ஒரு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே ஒரு கர்ப்பமாக ஒரு பிரசவமாக என்ன டெலிவரி ஆகணும்னா உடனே கூமாப்பட்டி தான் போகணும். கூமாப்பட்டியில் போய் சொல்லி அங்கேருந்து வண்டி கூட்டிகிட்டு வந்து தான் மறுபடியும் நீங்கள் கூட்டி போகணும். அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பிரசவத்துலையா வேறு பல எல்லா ஒரு பெண்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு நோயா, ஒரு ப்ரெஷரா, ஒரு சுகரா, ஒரு எதுவும் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கா அப்படின்னா உடனே அங்கே தான் போகணும், கூமாப்பட்டிக்கு தான். இங்கே எந்த சூழ்நிலையும் கொடிக்குளத்துக்கு மேற்க எந்த இடத்துலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதனால் எங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இங்கே அவன் எவ்வளவு நாளாக இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுல தான் கஷ்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இதுக்கு எங்கேனாலும் போய் தான் அங்கே போய் தகவல் சொல்லி மறுபடி வந்து அவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கணுன்னா இது அரசு இதை முன்னிட்டு செய்யணும். இதை செஞ்சு இதுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். டவரும் கிடைக்க மாட்டேங்கு. ஒரு திடீர்னு ஃபோன் போட்டால் டவர் கிடைக்க மாட்டேங்கு. மேலும் டவர் கிடைக்காட்டிலும் கூட இங்கே அங்கேருந்து இங்கே வந்தால் இங்கேருந்து தான் ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட போகணும். ஒரு என்னமோன்னா ஒரு அவசரம்னு கூப்பிட போகணும். இங்கே அந்த நம்ம திடீர்நகருக்கு மேற்க எந்த விதமான இதுவும் கிடையாது. ரொம்ப டவர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யணும். நம்ம ஊர் பிளவுக்கல் டேமு, பட்டுப்பூச்சி கிராமம், கிழவன் கோயில், பட்டுப்பூச்சி, இப்போ வினோபா நகர் மாதிரி இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு டவர் வசதியே கிடையாது. ஒரு 10 வருஷமான இல்லை, இப்போ டெவலப் ஆகிறதுலேருந்தே டவர் வசதி இல்லை. இந்த கொரோனா பீரியட்லேயே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸே பசங்க அட்டன் பண்ணுறது மலை மேலே ஏறி தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆன்லைனில் போய் இது பண்ணணும் அது பண்ணாலே மலை மேலே ஏறி நைட்டில் பகலில் உட்காந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லை. இருந்தாலும் டவர் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு யார்கிட்டையும் ஒரு தொடர்பு கொள்ள முடியல. ஒரு மருத்துவ வசதிக்கு ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணாலும் யார்கிட்டையும் கால் பண்ணி சொல்ல முடியல. அதனால் ஒரு 108 ஃபோன் போட்டாலும் போதை தவிர ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குனுக்கிட்டு வந்து போக முடியல. உறவினர்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்ல முடியல. இந்த ஏரியாவில் வந்து நம்ம கொடிக்குளத்துக்கு இந்த பக்கம் கொடிக்குளப்பு தான் ரகுமதி நகரை தாண்டி அந்த ஒரு பாலம் இருக்குது. குமாபுரி ஸ்டேஷனை தாண்டி ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு மட்டும் சுத்தமாகவே நமக்கு டவர் இல்லை. அது இப்போயும் டவர் கிடைக்குன்னா ஒரு மலை மேலே தான் ஏறணும். ஆம்பளை பசங்க நாங்கள் போய் வந்துடுவோம். வீட்டில் பெண்கள்னால் ஒரு எமர்ஜென்சிக்குன்னா போனாலும் போக முடியாது. அதனால் இந்த டவர் வசதிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் இங்கேயும் ஒரு இந்த கொடிக்குளத்துக்கு இந்த பக்கம் பார்த்திங்கனாலே ஒரு 400 குடும்பங்கிட்ட வாழ்கிறாங்க. இங்கே மலையடிவாரத்துலேயும் இருக்காங்க. பட்டுப்பூச்சிலே ஒரு 40 குடும்பம் இருக்குது. இப்போ கிழவங்கோயிலே ஒரு 50-60 குடும்பங்கள் இருக்குது. மொத்தம் இங்கேயே ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க. இப்போ எல்லா வசதியும் இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரல. இந்த டவர் வசதியும் கொண்டு வந்துடணும். இப்போ ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு நல்லபடியாக. தண்ணி வசதி இருக்குது ஓரளவுக்கு. லோக்கல் டேமும் உள்ள கூடி நல்லா ரெடி பண்ணுறாங்க. காம்பவுண்டு ஜோர் போட்டு கேட்டு வச்சு எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த டவர் ஒரு விஷயம் மட்டும் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இது நம்ம சிவல்தூர் தொகுதி எம்எல்ஏ இருக்கிற அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இதை செய்யணும். இந்த ஆட்சியில் கொஞ்சம் நல்லா சில விஷயங்கள் நல்லதாக செஞ்சு கொடுத்துட்டே வர்றீங்க. இதையும் செஞ்சு கொடுங்க. செய்யாத விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்து செஞ்சு கொடுங்க. இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் மனுவெல்லாம் கொடுத்துருக்கீங்க? கலெக்டர் இந்த மாதிரி யார்ட்டையும் மனுவெல்லாம்? மனை வந்து முன்னாடி கலெக்டராக இருந்தவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மேகநாத ரெட்டி சார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட மனு கொடுத்தோம். அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒன்று எடுத்துக்கல, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதுக்கப்புறம் மனு கொடுத்தோம். வர்றப்பெல்லாம் ஒரு டைம் டேமில் நம்ம தண்ணி திறக்க வரும்போது ஒரு கலெக்டரோ அமைச்சரோ வந்தாங்கன்னா மனு கொடுக்குறாங்க. அது என்ன ப்ராசஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல. சரி, அது பலந்தது இருக்கட்டும். இப்போ வர கவர்மெண்ட் நியூ கவர்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே கரெக்டாக செய்கிறதுனால எங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் காலையில் ஸ்கூலுக்கு போகிறது வந்து கொஞ்சம் பஸ் வசதி கொஞ்சம் 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுது.
7 மணிக்கு வந்து 7:15 பஸ் இங்கிட்டு போயிடுறதுனால இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்களுக்கும் ஒரு ஏற்பாடு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதேமாரி ஈவினிங் டயத்தில் ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு ஒரு பஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மெயினாக காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸு ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க ஆட்டோவில் தான் போகிறாங்க. 20 ரூபா இங்கேருந்து கும்மாப்பட்டினா 20 ரூபா சார்ஜ் கொடுத்து போகிறாங்க. அதனால் இந்த 8 மணி காலையில் வர டயத்துக்கு ஒரு பஸ் வசதி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஆத்திர அவசரம்னு அதுவும் போக முடியல, வர முடியல. 6 மணி ஆகிட்டா கரடி வேறு நடமாட்டம் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆட்டோக்காரர்களை கூப்பிட்டோம்னா ஆட்டோ அதிகமாக இருக்காங்க. அதுவும் ஃபோன் நம்பரில் எட்ட போய் கூப்பிட்டாத்தான் ஆட்டோவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுபோல் பல்வேறு சிரமங்களை இவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வனப்பகுதியாக இருக்குது. வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் கூட உடனடியாக ஆம்புலன்ஸை நாடி உடனே வரவழைப்பதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. இவங்களாவே வாகனம் இருந்தால் வாகனத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலும், ஒரு வாகனமே இல்லாத சூழலில் பல மணி நேரம் கழித்து தான் ஒரு மருத்துவ அவசர தேவை கூட செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எத்தனையோ அரசாங்கத்திடம் இவர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை முன்வைத்து வரக்கூடிய அதே நேரத்தில் இந்த புதிய அரசாங்கம் தங்களுக்கு டவர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து தொழில்நுட்ப, அதாவது தொலைத்தொடர்பை தங்கள் கிராமத்திற்கு வழங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கணேஷ்குமார்.